வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் ஜிகேல இருக்கிற ஆஸ்கர் அவார்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவார்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி ரெண்டு எக்ஸாம்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இந்த ஆஸ்கர் அவார்ட்ஸ்லேருந்துமே லாஸ்ட் டைம் ரயில்வேல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்கர் அவார்ட்லேருந்து மட்டும் நான் அவார்ட்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஆஸ்கர் அவார்ட்ஸ்லேருந்து பர்டிகுலராக 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்கர் அவார்ட்னா என்ன, அது எதுக்கு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கிறது முக்கியமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா இப்போ சமீப காலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு வெறும் ஆப்டிடியூட், ரீசனிங், அதுக்கப்புறம் சயின்ஸ் மட்டும் படித்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கவே செய்யாதீங்க. கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஜிகேல ஓரளவாக என்ன பண்ணுங்க, படிச்சுட்டு போங்க. சரியா? ஒன்றுமே தெரியாமல் போகிறதுக்கும் ஓரளவு படிச்சுட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஒன்றுமே தெரியாமல் போகிறதுக்கும் ஓரளவு படிச்சுட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் ஓரளவு படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 5 கொஸ்டினாவது உங்களால் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஒண்ணுமே படிக்காம போனீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, நீங்க 0 ஆயிருவீங்க. அப்போ உங்க காம்படிட்டர் என்ன பண்ணுவாங்க, இதை பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரியா? உங்களை என்ன பண்ணுவாங்க, ஈஸியா பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் எஸ்எஸ்சி ஜிடியோட கட் ஆஃப் 56. ஆனா இந்த டைம் எஸ்எஸ்சி ஜிடியோட கட் ஆஃப் 73. யாருமே எதிர்பார்க்கல. ஸோ 56லேருந்து 60 வரைக்கும் தான் எதிர்பார்த்தாங்களே தவிர 73 வரைக்கும் என்ன பண்ணல, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி ரயில்வேலையும் கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பழைய பஞ்சாங்கத்தை பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க, நல்ல விழிப்புணர்வு இருக்குது. ஸோ நாமளும் அதுக்கு ஏற்றாப்புல படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்பிக்கையோட, விடாமுயற்சியோட, எனக்கு இந்த வேலை வேணும், என் லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒரு செல்ஃப் லைன் சொல்லுவாங்க தெரியுமா, தன்னை உணர்ந்து ஒரு ஆள் படிப்பான் தெரியுமா, அவன் கண்டிப்பா பாஸ் பண்ணுவான். அவனுக்கு மோட்டிவேஷனே தேவையே கிடையாது. சரியா? ஸோ நம்ம நம்மளோட ஸ்டாட்டிக் ஜிகே புக் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டாட்டிக் ஜிகே புக்ல தான் அந்த ஆஸ்கார் அவார்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா? ஸோ யாருக்காவது நம்மளோட ஸ்டாட்டிக் ஜிகே புக் என்னால் இந்த யூடியூப்லாம் பார்த்து படிக்க முடியல, கையில் ஒரு புக் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9384417810. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினாலோ இல்லை காண்டாக்ட் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு புக் அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 rupees வித் கொரியர் சார்ஜோட. ஸோ ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் நாங்கள் கொடுக்குறோம். பெரிய அளவில் ப்ராஃபிட் நாங்கள் வைக்கல அதில். சரியா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இது வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் அவைலபிள். ஸோ தமிழ் மீடியம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வித்தின் ஒரு 10 days முன்னாடி தமிழ் மீடியம் கிடைச்சிரும். ஆனால் நீங்கள் தமிழில் படிக்கிறத விட நீங்கள் இங்கிலீஷில் படித்தாதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, ஓகே, நம்ம டாபிக் ஆடி போயிடலாம். ஸோ ஆஸ்கார் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ்டிஜியஸான அவார்ட். சரியா? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ், சரியா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ்டிஜியஸான அவார்ட். சரியா? எதுக்கு ப்ரெஸ்டிஜியஸான அவார்டு அப்படின்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு. எதுக்கு? ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், திரைப்படத்துறையில் இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய, ஒரு மிக உயரிய விருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம், ஆஸ்கார் அவார்டு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஆஸ்கார் அவார்டை என்ன சொல்லலாம் அப்படின்னா அகாடமி அவார்டு சொல்லுவாங்க. அகாடமி அவார்ட் ஆஃப் மெரிட். ஒன்று ஆஸ்கார் அவார்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, அகாடமி அவார்டு சொல்லுவாங்க. ஆஸ்கார் அவார்டு சொன்னாலும் அகாடமி அவார்டு சொன்னாலும் அர்த்தம் என்னதான், சேம் தான். அகாடமி அவார்டு சொல்லிட்டா என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு 2 பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன். என்னெல்லாம்? ஸோ ஆஸ்கார் அவார்டு அப்படிங்கிறத அகாடமி அவார்டுன்னு சொல்லலாம். அது எதுக்கு கொடுக்குறாங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில, சினிமா துறையில சிறந்து விளங்குற படைப்புகளுக்கு கொடுக்குறாங்க. எங்க கொடுக்குறாங்க, அது யுனைடெட் ஸ்டேட்ஸ். சரியா? யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கால அது என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. இது எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 16 மே 1929. எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்க, 16 மே 1929 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரியா? ஸோ இதுக்கு என்ன ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஸ்கர் ஸ்டாட்யூ கவர்ட் ஆன் அன் கோல்டன் லேயர். சரியா? ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு ஆஸ்கர் சிலை கொடுக்குறாங்க. ஆனால் எந்த பெய்டும் கொடுக்கல. சரியா? கேஷ் பிரைஸ் எதுவுமே கொடுக்கல. ஒன்லி இந்த அவார்ட், அந்த கோல்டு பிளேட்டட் அந்த ஸ்டாட்யூக்கு தான் என்னது விலை. அவங்க எந்த கேஷ் பிரைஸும் என்ன பண்ணல, இந்த அவார்டுக்கு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு விஷயம் நீங்க படிச்சுக்கிட்டாலும் ஸ்டாட்டிக் ஜிகேல ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா?
ஸோ ஃபர்ஸ்ட் ரிசிபியன் ஆக்டர் யார் அப்படின்னா எமில் ஜானிங்ஸ். சரியா, ஃபர்ஸ்ட் ரிசிபியன் ஆக்டர் யாரு? எமில் ஜானிங்ஸ். ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் அப்படின்னா பானு ஆதையா. பானு ஆதையா. சரியா, ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு? பானு ஆதையா. சரியா, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் டிசைனுக்காக இந்தியாவில இருந்து என்ன பண்ணாரு, அவார்டு வாங்கினாரு 1983ல. சரியா, காந்தி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக அவர் வாங்கினாரு. சரியா, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சத்யஜித் ரே வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன். இவர் தான் வந்து என்ன லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. சரியா, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்குறாரு 1992ல. சரியா, சத்யஜித் ரே. சத்யஜித் ரே. சரியா, ஸோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்குறாரு 1992ல. ஸோ இவர் தான் அதிகமான நேஷனல் அவார்டு வாங்கினாரு. சத்யஜித் ரே தான் நேஷனல் அவார்டு சொல்லுவாங்க தெரியுமா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நேஷனல் அவார்டு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நேஷனல் அவார்டு அதிக டைம் வாங்கினது யார் தான்? சத்யஜித் ரே தான். சரியா, அடுத்து நம்ம ஏஆர் ரஹ்மான். அவர் வந்து என்ன பண்ணாரு 2009ல ஜெய்கோ அப்படிங்கிற சாங்கான அவர் என்ன பண்ணாரு, அவார்டு வாங்கியிருக்காரு, 2 அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ ஏஆர் ரஹ்மான். சரியா, அதே மாதிரி இது வந்து 24 கேட்டகரியில் என்ன பண்றாங்க, இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த அவார்டு எத்தனை கேட்டகரியில் கொடுக்குறாங்க? 24 கேட்டகரியில் கொடுக்குறாங்க. டைட்டானிக் மூவி தான் அதிகமான அவார்டு இதுவரைக்கும் வாங்கியிருக்கு. சரியா, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் 7 இந்தியன்ஸ், இது வரைக்கும் எத்தனை இந்தியன்ஸ் வாங்கியிருக்காங்க? 7 இந்தியன்ஸ் ஆஸ்கார் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாங்கினது யாரு? பானு ஆதையா, பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் 1983ல வாங்கியிருக்காரு. ரெண்டாவது வாங்கினது யார் அப்படின்னா சத்யஜித் ரே. அவர் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது, அதாவது ஹானரரி அவார்டு சொல்லியிருக்காங்க. சரியா, வாழ்நாள் சாதனையாளர் விருது 1992ல வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரசில் பூக்குட்டி, பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் அதுக்கு வாங்கியிருக்காரு. சரியா, ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்கு பேர் வந்து என்னது, ஸ்லம்டாக் மில்லியனர், அந்த படத்துக்காக அவர் வாங்கினார் 2009ல. குல்சார் அவரும் பெஸ்ட் ஒரிஜினல் சாங் ரைட்டர், அந்த பாட்டை எழுதுனதுக்காக என்ன பண்றாரு, ஜெய்கோ அந்த பாட்டை எழுதுனதுக்காக வாங்குறாரு. ஏஆர் ரஹ்மான் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் அண்ட் பெஸ்ட் ஒரிஜினல் சாங், ரெண்டுக்காகவும் 2 அவார்டு வாங்கினாரு. சரியா, ஏஆர் ரஹ்மான், இதுவும் ஸ்லம்டாக் மில்லியனர் தான். அப்புறம் கார்த்திகி கன்சால்ஸ் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் 2009ல வாங்குறாரு. அப்புறம் எம்எம் கீரவாணி அண்ட் சந்திரபோஸ் பெஸ்ட் ஒரிஜினல் சாங் 2023ல வாங்குறாரு. சரியா, ஸோ இன்னொரு இந்தியன் கூட 2023ல வாங்கியிருப்பாங்க. ஸோ மொத்தமாக எத்தனை இந்தியன்ஸ் வருவாங்க அப்படின்னா 8 இந்தியன்ஸ் வருவாங்க. சரியா, இந்த டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம். சரியா, பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் தி எலஃபண்ட் விஸ்பரர்ஸ். சரியா, ஸோ இதை வாங்கினவர் யார் தான்? ஒரு இந்தியன் தான். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை வருவாங்க? 8 பேர் வருவாங்க. சரியா, இதோட கரண்ட் அப்டேட்டோட சேர்த்து. சரியா, ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க 7 பேர் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி there are only 3 இந்தியன் மூவிஸ் நாமினேட்டட் ஃபார் ஆஸ்கர். 3 இந்தியன் மூவிஸ் தான் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்கு. சரியா, ஒன்று வந்து 1957ல வந்த மதர் இந்தியா, அடுத்து 1988ல வந்த சலாம் பாம்பே, 2001ல வந்த லாகன். இது 3 தான். இது 3 படம் தான் ஆஸ்கர் ஃபிலிமுக்கு வந்து என்ன இருக்கு, நாமினேட் ஆயிருக்கு. எந்த இதுவுமே அவார்ட் வின் பண்ணல, ஆனால் நாமினேட் ஆனது இது மட்டும்தான். சரியா, 95th ஆஸ்கர் அவார்ட். சரியா, 12th மார்ச்ல நடக்குது 2023ல. சரியா, டால்பி தியேட்டரின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்குது 95th ஆஸ்கர் அவார்ட் 2023. 96th வந்து 2024ல நடந்து முடிஞ்சிருச்சு. சரியா, 95th ஆஸ்கர் அவார்ட்ல பெஸ்ட் ஃபிலிம் வாங்கினது வந்து எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படிங்கிற படம் வாங்கிச்சு. பெஸ்ட் டைரக்டர் வந்து டேனியல் குவான் அண்ட் டேனியல் சச்சினட். சரியா, ஸோ இந்த பேரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் படிக்கிறது கஷ்டம், அதனால தான் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து தமிழில் படிக்கிறது நான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷ் வந்து இதெல்லாம் ரீட் பண்ணாலே நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டுடலாம். சரியா, ஸோ பெஸ்ட் ஆக்டர் யார் அப்படின்னா பிரெண்டன் ஃப்ராசர் ஃபார் மூவி த வேல். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னா மைக்கேலே யோ ஃபார் மூவி எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படிங்கிற படத்துக்கு தான் வாங்கினாங்க. பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் தி எலஃபண்ட் விஸ்பரர்ஸ், நம்மளோட தமிழ்நாட்டில் சேர்ந்த அந்த தம்பதிகள் தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த அவார்டை வந்து வாங்கியிருந்தாங்க. சரியா, ஸோ ஆஸ்கர் அவார்ட் 2024. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்னால் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கே புக்கில் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். சரியா, ஸோ 96th அகாடமி வந்து நடந்தது எப்போ, March 10, 2024ல நடந்துச்சு. சரியா, ஸோ பெஸ்ட் ஆக்டர் யார் அப்படின்னா சிலியன் மோர்ஃபி ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற படத்துக்காக வாங்கினாரு. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னா எம்மா ஸ்டோன் புவர் திங்ஸ் அப்படிங்கிற படத்துக்காக வாங்கினாரு. பெஸ்ட் ஃபிலிம் வந்து என்ன அப்படின்னா ஓப்பன்ஹைமர். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் யார் அப்படின்னா ராபர்ட் டவுனே ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற படத்துக்காக வாங்கினாரு.
பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னா டேவின் ஜோ ரேண்டல்ஃப், த ஹால்டோவர்ஸ் அப்படிங்கிற படத்துக்காக வாங்கினாங்க. பெஸ்ட் டைரக்டர் யார் அப்படின்னா கிறிஸ்டோபர் நோலன், ஓப்பன்ஹைமருக்காக வாங்கினாரு. சரியா? பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே யாருன்னா ஜஸ்டின் ட்ரைட் அண்ட் ஆர்தர் ஹராரி. சரியா? அனாட்டமி ஆஃப் ஃபால் அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கினாங்க. சரியா? ஓப்பன்ஹைமர் மட்டுமே 7ல் 13. சரியா? 13ல் 7. சரியா? 13ல் 7 கேட்டகரியில் என்ன பண்ணியிருக்காங்க, அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ ஆஸ்கர் அவார்ட் 2024 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து படிச்சுக்கோங்க. சரியா? இது உங்கள் கையில் புக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண சொன்னவங்களே புக்கு வாங்க சொன்னேன். என்னடா இவன் வந்து புக் வாங்க சொல்கிறான், நான் புக்கை விற்கிறது தான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு 250 அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதம் ஒரு டீ குடிக்கிற காசு தான். புரியுதா? நீங்கள் வாங்கி கையில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், 10 மார்க்குக்கு நீங்கள் படிங்க. 5 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் காம்படிட்டரோட நீங்கள் முன்னாடி தான் நிற்பீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ யாருக்கா புக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384417810. இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நம்ம ஆஸ்கர் அவார்டு இவ்வளோ படித்தோம்ல, ஸோ இதில் என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எதை படிக்கணுங்கிறது நல்லா தெரியும். சரியா? இல்லை பாருங்கள், the prestigious Oscar award ceremony is held every year in which of the following countries? எங்க நடக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டக்கு நம்ம போட்டுறலாம், அமெரிக்கா. புரியுதா? ரெண்டாவது பாருங்க, அதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. which of the following countries has the academy award அப்படின்னால அது வந்து என்னதான் ஆஸ்கர் அவார்ட் சொன்னா, ஆர் எக்ஸலன்ஸ் இன் சினிமானால வந்து என்னதான் ஆஸ்கர் அவார்டு தான். சரியா? எங்க நடக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க நடக்குது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. புரியுதா? 2 கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான், ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். சரியா? அடுத்த பாருங்க, which of the following films was not nominated for an Oscar award? கீழ்கண்ட எந்த படம் ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆகலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம படிச்சோமா? ஸோ இதில் படித்தோம் பார்த்தீங்களா, 3 படம் படித்தோம். கரெக்டாக 3 படம் தான் நாமினேட் ஆயிருக்குன்னு படித்தோம். இதெல்லாம் மதர் இந்தியா, சலாம் பாம்பே, லாகன். சரியா? அதே கொஸ்டின் தான் கீழே கேட்டிருக்காங்க பாருங்க. which of the following films was not nominated for an Oscar award? சலாம் பாம்பே நாமினேட் ஆயிடுச்சு, லாகன் நாமினேட் ஆச்சு, மதர் ஆஃப் இந்தியா நாமினேட் ஆச்சு, ஆனால் கர்மா நாமினேட் ஆகலை. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நம்ம புக்கில் உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்கு, பிஒய்க்யூ இருக்குது. அதே நேரத்தில் இந்த டாப்பிக்கில் நீங்கள் பிஒய்க்யூ வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிங்க அப்படின்னா நம்ம மாசா லேர்னிங் ஆப்பில் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். மாசா லேர்னிங் ஆப்பில் போய் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். உங்களை என்ன பண்ணுவாங்க, அந்த கோர்ஸில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. அது போக அதில் டாபிக் வைஸும் நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஒரு 250 ருபீஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஸோ மறக்காமல் இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலராக ஸ்ட்ராட்டஜிக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.